2022ஓட அதிகமான ஆட்களால தேடப்பட்ட தொழில் எதுன்னு சொன்னா இந்த டேட்டா சயின்டிஸ்ட். யார் இந்த டேட்டா சயின்டிஸ்ட்? அவங்க என்ன மாதிரியான வேலைகளை செய்றாங்க? அவங்களால இந்த உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? டேட்டா சயின்ஸுக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன? அத பத்தி ஆழமா பார்க்கறதுக்கு முன்னுக்கு வாங்க டேட்டான்னு சொன்னா என்னங்கிறத பத்திய விரிவான எக்ஸ்பிளனேஷனை நம்ம பார்ப்போம். வழக்கம் போல நான் பக்கத்துல இருந்த கடைக்கு டீ குடிக்கலாம்னு போயிருந்தேன். அப்போ அங்க ஒருத்தர் பேப்பர் வாசிச்சிட்டு இருந்தார். அந்த பேப்பர்ல என்னதான் இருக்குன்னு போய் பார்த்தா வாங்க நாம தரவு என்றால் என்ன என்று சொல்லி பார்ப்போம். டேட்டா டு மேக் சம் டிசிஷன், ஒப்சர்வேஷன், மெஷர்மெண்ட், ரிசர்ச். அதாவது டேட்டா என்றால் என்னவென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட முடிவுகளை நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற அவதானிப்புகள், அளவீடுகள், ஆராய்ச்சி. இப்பேற்பட்ட விடயங்களை தான் நாம் டேட்டா அல்லது தரவு என்று சொல்லுவோம். அடுத்ததா நாம அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஒரு வகுப்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுல உள்ள ஒரு மாணவருடைய பெயர், வயது, அவருடைய உயரம், அவருடைய நிறை, இது எல்லாமே தரவுகளுக்கு உதாரணம். இன்றைய நாளுடைய சூழல் வெப்பநிலை, நம்மளோட வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு, இன்றைய திகதிக்குரிய தற்காலிக விலை எவ்வளவு. அடுத்ததாக எதற்காக நாம் தரவுகளை யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். To identify the problems, to analyze the problems, to make some decision, to find the solution. அதாவது ஒரு பிரச்சனையை இனங்காண்பதற்கும் அந்த பிரச்சனையை ஆய்வு செய்வதற்கும் அந்த ஆய்விலிருந்து சில முடிவுகளை எடுப்பதற்கும் அந்த முடிவுகளை வைத்து சில தீர்மானங்களை எடுப்பதற்கும் நாம் தரவுகளை பயன்படுத்துவோம். வாங்க இதை நாம எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து பார்ப்போம். முதலாவது நம்மட பாடசாலைக்கும் வீட்டுக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு வைத்து நம்ம பஸ்ல போறதா அல்லது நடந்து போறதா அல்லது ஓட்டோல போறதான்னு முடிவெடுக்கலாம். ஒரு மாணவருடைய பெயர் என்ன, அவருடைய வயது என்ன, இப்பேற்பட்ட விடயங்களை வைத்து அவர் எந்த கிளாஸ்ல படிக்கிறாருங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம். இன்றைய சூழல் வெப்பநிலையை வச்சு நம்ம வெளியே போலாமா அல்லது வீட்டிலேயே இருக்கலாமாங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம். தக்காளியுடைய விலையை வச்சு நம்மளோட நாட்டுடைய பொருளாதாரத்தையே நம்ம தீர்மானிக்கலாம். அடுத்ததா நாம தரவுகள் எங்கிருந்து பெறப்படுகின்றது என்பது பற்றி பார்ப்போம். ஆரம்ப காலங்கள்ல தரவுகள் புறாக்கள் மூலமாகவும் மனிதர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல்கள் மூலமாகவும் அதற்கு பிறகு நியூஸ் பேப்பர், ரேடியோ, அதற்கு பிறகு டெலிவிஷன் வளர்ச்சியடைந்து இப்போ ஸ்மார்ட் போன், அதுல உள்ள ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவாகவும் நாம எல்லாரும் வளமையா பயன்படுத்துகின்ற கூகுள், இப்படி நம்மளை சுத்தி டேட்டா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த வீடியோல நாம டேட்டா என்றால் என்ன, இந்த எதற்காக நம்ம டேட்டாவை யூஸ் பண்றோம், டேட்டாவை எங்கிருந்து எந்தெந்த வழிகளில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்கிற விடயங்கள் பற்றி நாம் விரிவா பார்த்தோம். இப்போ உங்களுக்கு டேட்டா என்றால் என்ன என்பது புரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களை தமிழ்ல பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க எரர் அனாலிசிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்ஃபர்மேஷன் என்றால் என்ன என்பது பற்றி விரிவான எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம்.